வீட்டில் இருக்கிறவங்கலாம் குழந்தை நைட்டு தூங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஃபார்முலா ஃபீட் கொடுங்குறாங்க. நோ, அது தப்பான ப்ராக்டிஸ். நைட்டு தான் உங்க ப்ரொலாக்டின் லெவல்ஸ் அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் ஃபீடிங் தான் உங்க மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். முதல்ல எல்லாம் என்னோட பிரெஸ்ட் நல்லா ஹார்டா இருந்துச்சு மேம், நிறைய மில்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு, மில்கே இல்லையோ. நோ, ஆக்சுவலா அது நல்ல விஷயம். உங்க உடம்புல மில்க் ரெகுலேஷன் நடந்துச்சு. சாஃப்டான பிரெஸ்ட்ல தான் ஃப்ளோ நல்லா இருக்கும். மேம் என் பிரெஸ்ட்டை பம்ப் பண்ணா வெறும் 30 ml தான் வருது. இதுக்கு காரணம் லோ மில்க் சப்ளையா? நோ, உங்க பிரெஸ்ட் குழந்தை சக் பண்ணி குடிக்கிறதுக்காக டிசைன் ஆயிருக்கு. ஸோ பம்ப்ல வர அவுட்புட் உங்க எக்ஸாக்ட் அவுட்புட் கிடையாது. கான்ஃபிடென்ட்டா ஃபீட் பண்ணுங்க. மேம் என்னோட மில்க் சப்ளை நினைச்சா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு மேம். என்னால என்னோட மில்க் சப்ளை கம்மியாயிடுமா? எஸ், நடக்கலாம். உங்க உடம்புல நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கார்டிசோல் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதனால உங்க மில்க் சப்ளை கூட கம்மியாகலாம். மேம் எனக்கு உண்மையாவே லோ மில்க் சப்ளை தான் இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சது? குழந்தை ஏஜ் அப்ராப்ரியேட் வெயிட் கெயின் பண்ணலனாலோ, குழந்தை பிறந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமும் 6+ யூரின் கவுண்ட் வரலைனாலோ தான் நீங்க கண்டிப்பா உங்க மில்க் சப்ளையை அசஸ் பண்ணிக்கணும். ஹாய், ஐம் அம்ரிஷா, லாக்டேஷன் கன்சல்டன்ட். ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணா DM பண்ணுங்க.